என்னதான் அன்பாக பழகினாலும் பழகாமலேயே இருந்திருக்கலாமோ என்று நினைக்க வைத்து விடுகிறது சில உறவுகள் தரும் வலிகள். இனி யாருடைய அன்புக்காகவும் ஏங்கவும் கூடாது, எந்த சூழலிலும் யாரையும் எதிர்பார்க்கவும் கூடாது என்ற முடிவுக்கு வந்து விடுகிறது காயப்பட்ட மனம். இன்று உனக்காக அதிகம் நேரத்தை ஒதுக்குகிறார்கள் என்று மகிழ்ச்சியில் திளைக்காதே. நாளைக்கு உன்னையே ஒதுக்கி விடுவார்கள், அதையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு. ஆரம்பத்தில் தாமாகவே வந்து பேசி பழகி நமக்காக பல மணி நேரம் ஒதுக்கியவர்கள் கொஞ்ச நாட்களுக்கு பிறகு நாமாக பேச வேண்டும் என்று கெஞ்சும் போது நம்மையே வேண்டாம் என்று ஒதுக்குகிறார்கள். எல்லா நேரத்திலும் நமக்கு பிடித்தவர்கள் ஒரே மாதிரி இருக்க மாட்டார்கள் என்ற உண்மையை மட்டும் எத்தனை முறை அடிபட்டாலும் புரிந்து கொள்ள மறுக்கிறது மனம். யாரை நாம் அதிகம் நேசிக்கின்றோமோ அவர்களால் தான் நாம் அதிகம் காயப்படுகிறோம். எப்போதும் கூடவே இருப்பதாக சொல்பவர்கள்தான் முதலில் நம்மை விட்டு பிரிந்து செல்கிறார்கள். தனிமையில் அழுகை, காரணம் தெரியாத சோகம், யாராவது நலமா என்று கேட்டால் கூட கொட்டுவதற்கு தயாராக இருக்கும் கண்ணீர், சொல்லவும் முடியாமல் சொல்லவும் தெரியாமல் மனதில் இருக்கும் பல வலிகள், இவைகளை சுமந்து கொண்டு கடக்கவும் முடியாமல் மறக்கவும் முடியாமல் நின்ற இடத்திலேயே சென்று கொண்டிருக்கிறது இங்கு பலரது வாழ்க்கை. எப்போதும் சிந்தித்து செயல்படுங்கள், இல்லையென்றால் சிரிப்பை தொலைத்துவிட்டு வலிகளோடு வாழ வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீர்கள். ஒருவரை பல வார்த்தைகளால் காயப்படுத்திவிட்டு ஒரே ஒரு வார்த்தையால் மருந்து போட்டு ஆற்றிவிட முடியும் என்று நினைக்கிறார்கள். மன்னிப்பு. உங்களை யாராவது நிராகரித்தால் கவலை கொள்ளாதீர்கள். பெரும்பாலும் மக்கள் விலையுயர்ந்தவற்றைத்தான் வாங்க இயலாமல் நிராகரிப்பார்கள் என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்கள் துன்பத்தில் தோள் கொடுக்காத எந்த உறவும் உன் இன்பத்திலும் தேவையில்லை என்பதை புரிந்துகொள். துன்பத்தில் இருக்கிறோம் என்று தெரிந்து தேடி வந்து ஆறுதலான வார்த்தைகளையாவது சொல்லும் அன்பை தேடுங்கள். அதுவே கடைசி வரை நீடிக்கும். தேவைக்காக மட்டுமே உங்களை தேடும் யாரும் உங்களுக்கு தேவையே இல்லை என்பதை உணருங்கள். இல்லையென்றால் கடைசி வரை காயப்பட்டு கொண்டே இருப்பீர்கள்.